ഹായ് എല്ലാവർക്കും നമസ്കാരം. മകരക്കൊയ്ത്തിന്റെ ഒരു പുതിയ ദിവസത്തിലേക്ക് എൻ്റെ എല്ലാ പ്രിയ കൂട്ടുകാർക്കും വളരെ ഹൃദ്യമായ സ്വാഗതം. നമ്മൾ കോയമ്പത്തൂർ വന്നിരിക്കുകയാണ് കേട്ടോ. കോയമ്പത്തൂർ വന്നു കഴിഞ്ഞപ്പോൾ ഒരു തകർപ്പൻ ഫാക്ടറി വന്ന വഴിക്ക് അങ്ങനെ പരിചയപ്പെട്ടു. ഒരു കൃഷിയിടത്തെ സംരക്ഷിക്കാനുള്ള എല്ലാ സാധനങ്ങളും വളരെ എക്കണോമിക്കലായിട്ട് കിട്ടും. അതും ഏറ്റവും ക്വാളിറ്റിയുള്ള ടാറ്റയുടെയും JSWൻ്റെയും മെറ്റീരിയൽ ഉപയോഗിച്ചിട്ട് ഈ ഫാക്ടറിയിൽ തന്നെ നിർമ്മിച്ചെടുക്കുന്ന കാഴ്ചകളാണ് നമ്മൾ പങ്കുവയ്ക്കാൻ പോകുന്നത്. അപ്പോൾ നമ്മളോടൊപ്പം ഒരു യുവ സംരംഭകനുണ്ട്. ഇദ്ദേഹമാണ് യശ്വന്ത് എന്നാണ് അദ്ദേഹത്തിൻ്റെ പേര്. ഇദ്ദേഹമാണ് ശരിക്കും പറഞ്ഞാൽ കോയമ്പത്തൂരിൽ അടിപൊളിയായിട്ട് ഈ ഒരു ஸ்தாபனம் முன்போட்டு கொண்டு வந்து யஷ்வந்த் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியுமா? என்னோட பேர் யஷ்வந்த்ங்க. நம்ம கம்பெனி பேர் ஸ்ரீ லக்ஷ்மி ஒயர் நெட்டிங் கம்பெனி. ஓகே. நம்ம 25 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கோம். மெயினாக செயின் லிங்க் ஃபென்சிங், பார்பட் ஒயர், ஒரு லேண்டை வந்து எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணணுமோ எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம கிட்ட ஒரே பிளேஸில் அவைலபிளாக இருக்கு. ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி டாட்டா JSW மெட்டீரியலில் ஹை குவாலிட்டியில் நம்ம சப்ளை பண்ணுறதுனால 20 இயர்ஸ் முன்னாடி எடுத்த கஸ்டமர்ஸும் திருப்பி நம்ம கிட்ட வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே. நீங்கள் என்ன எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணுற லேண்டுக்கு இருக்கிற பேசிக் ஃபென்சிங்ல இருந்து இப்போ என்ன பிளான்டேஷன்னாலும் அதுக்கான ப்ராப்பரான ஃபென்சிங்குமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. காட்டு பணியிலேருந்து சேஃப் பண்ணுற மாதிரி ஸ்பெஷல் டைப்பான ஃபென்சிங்குமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. A to Z ஃபென்சிங் மெட்டீரியல்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியும் தரோம், இன்ஸ்டலேஷனும் பண்ணி தரோம். நம்ம ஓகே. எல்லாம் டாட்டாவோட மெட்டீரியல் தானே? மேஜராக டாட்டாவோட மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா JSW மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ரெண்டுமே வந்து குவாலிட்டியில் சூப்பரான மெட்டீரியல்ஸ். ரஸ்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரஸ்ட் ஆகிறதே வரும். നമുക്ക് അപ്പോൾ ഓരോ ഉൽപ്പന്നങ്ങളായിട്ടൊന്ന് പരിചയപ്പെടാം അല്ലേ? ഓരോ പ്രോഡക്ട്സ് ആയിട്ടൊന്ന് പരിചയപ്പെടുത്താം. ஒரு ப்ராடக்ட்ஸை நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச் கேப்பில் 8 கேஜ் திக்னஸில் பண்ண PVC செயின் லிங்க்கு, 6.5 அடி ஹைட்டு, 6.5 ஃபீட் ஹைட். இது மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் கோர்ட்டு, பேஸ்கெட் பால் கோர்ட்டு, டென்னிஸ் கோர்ட் அதை சுற்றி யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். மேலே PVC இருக்கிறனால ரஸ்டிங் ப்ராப்ளமே இருக்காதுங்க. வெர்ஜின் பிளாஸ்டிக்கில் பண்ணுற PVCங்கிறதுனால லைஃபுமே லாங்காக இருக்கும். UV ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருக்குங்க இந்த பிளாஸ்டிக்கில். ஸோ வெயிலானாலும் மழையானாலும் எதுவுமே ஆகாது. இது மேஜராக அந்த க்ரீன் கலர் இருக்கிறதுனால பியூட்டிஃபுல்லான அப்பியரன்ஸுக்காக நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நம்ம வீட்டை சுற்றியுமே இதை யூஸ் பண்ணிக்கலாமுங்க. எவ்வளோ லைஃப் இருக்குது இதுக்கு? இது எக்ஸ்பெக்டட் 15 to 18 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்டடுங்க. இப்போது இந்த மெஷ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இழுத்து இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த ஸ்டிஃப்னஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். இந்த ஸ்டிஃப்னஸ் மெயின்டைன் ஆகணும்னா ப்ராப்பராக ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போதே ப்ராப்பராக டெக்னீஷியன்ஸ் இல்லை ஃபேப்ரிகேட்டர் வச்சு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 இயர்ஸ்க்கு இதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். லைஃப்மே சூப்பராக வரும் உங்களுக்கு. இது வைல்ட் அனிமலை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா? வைல்ட் அனிமல்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஹெவியான திக்னஸ் போடும்போது ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் தாங்கும் உங்களுக்கு. இது திக்னஸ் எவ்வளோ வரும்? 8 கேஜ் திக்னஸ், 4 mm திக்னஸ். இல்லை 8 கேஜ் திக்னஸில் 2 இன்ச் கேப் போடும்போதே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி ஆயிரும். ஏன்னா மெஷ்ஷோட கேப் வந்து 2 இன்ச் வந்து சின்ன கேப்பு. 2 இன்ச் கேப்லேயே 8 கேஜ் திக்னஸ் போடும்போது இன்னுமே ஸ்ட்ரென்த் சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி ஹைட்டில் செஞ்ச செயின் லிங்க் ஃபென்சிங்க. டபுள் ட்விஸ்ட் மாடல், மேலேயும் கீழேயும் வந்து ட்விஸ்ட் இருக்கும். 12 கேஜ் திக்னஸில் டாட்டா மெட்டீரியலில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கு. இதே மாதிரி எந்த ஒரு ஃபார்ம் லேண்டில் வந்து உங்களுக்கு என்ன ஹைட்டில் ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் நாங்கள் ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணி சப்ளை பண்ணுறோம். பின்னாடி இருக்கிற இந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் ஹைட்டில் டபுள் ட்விஸ்ட் மாடலுங்க. இந்த ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து யாராவது ஏற ட்ரை பண்ணுறாங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டி ப்ரொடெக்ஷனுக்காக வந்து இந்த மேலே இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். அதே மாதிரி கீழேயுமே ஷார்ப்பாக இருக்குங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு யூஸ் பண்ணுற செயின் லிங்க் ஃபென்சிங்க. இதோட திக்னஸ் எவ்வளோ வரும்? இதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 mm திக்னஸுங்க. கேப்பு வந்து 3 இன்ச் கேப்பு. ஜென்ரலாக ஒரு லேண்டு இல்லை ஃபார்ம் லேண்டுக்கு வந்து எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது இந்த 3 இன்ச் கேப்பு தான். 3 இன்ச் கேப் போட்டிங்கன்னா காஸ்ட் வைஸுமே எஃபெக்டிவாக இருக்கும், ப்ராப்பர் ஸ்ட்ரென்த்துமே இருக்குங்க உங்களுக்கு. இதுக்கு என்ன போஸ்ட் யூஸ் பண்ணோம்? காங்கிரீட் சிமெண்ட் போஸ்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை நேச்சுரல் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி டாட்டாவில் ஸ்டம்ப் அவைலபிளாக இருக்குங்க. டாட்டா ஸ்டம்பை வச்சு இன்ஸ்டால் பண்ணும்போது இன்னுமே லுக்கும் ஃபினிஷிங்கும் பெட்டராக வரும். இதுக்கு இந்த துரும்பு அப்படி எதுவுமே ஆகாது. ஒன்றுமே ஹை குவாலிட்டி ஜிங்க் மெட்டீரியலில் பண்ணும்போது ரஸ்டிங் ப்ராப்ளமே இருக்காது. உங்களுக்கு ஏஜ் ஆக ஒயரோட கலர் மாறும், ஆனால் ரஸ்ட் ஆகாது. ரஸ்ட் ஆனால் தான் மெயின் ப்ராப்ளம். 100 GSM ஒயரில் போகும்போது ரஸ்டிங் ப்ராப்ளம் இருக்காது. அப்போ இது இயர் கழியும் போது இது லூஸ் ஆகுறது அந்த மாதிரி நீங்கள் திருப்பி ஒரு 10 இயர்ஸ் கழிஞ்சு கொஞ்சம் நேச்சுரலாக நடக்கிற இம்பாக்ட்னால எதாவது லூஸ் ஆச்சுன்னா திருப்பி இழுத்து கட்டிட்டிங்கன்னா பழைய ஸ்ட்ரென்த் அப்படியே வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ராடக்ட் தான் டாட்டாவோட நாட்டட் ஃபென்சிங்க. ஆயுஷ் மெட்டீரியலில் செஞ்சது. இது எக்ஸ்க்ளூசிவாக இப்போ கேரளாவில் இருக்கிற நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி ஆகிட்டு இருக்கு. இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாலேயோ இல்லை ஒரு பெரிய அக்ரிகல்ச்சர் லேண்ட்லேயோ யூஸ் பண்ணலாம். இந்த செயின் லிங்கை விட இதோட செயின் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஒயரில் செய்கிற டைமண்ட் மெஷ்ஷுங்க. இது வந்து ஸ்கொயர் டைப்பில் இருக்கும், ஹை டென்சைல் ஸ்டைலில் மேனுஃபேக்சர் பண்ணது. அதுவும் இல்லாமல் இதில் கிரிம்ப் இருக்கிறதுனால ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் கொடுக்கும். நார்மலாக செயின் லிங்க் மேலே இம்பாக்ட் ஆனால் பெண்ட் ஆயிரும்.
பெண்ட் ஆகி டேமேஜ் ஆயிரும். ஆனால் இதில் இம்பாக்ட் ஆகும்போது பெண்ட் ஆகிட்டு திருப்பி பழைய ஷேப்புக்கு வந்துடும். அதுவும் இல்லாமல் நார்மல் செயின் லிங்க் போடும்போது ஒரு 8 அடிக்கு ஒரு கல் போட்டு 8 அடிக்கு ஒரு போஸ்ட் போட்டு நீங்கள் ஃபென்சிங் போடணும். இதில் யூஸ் பண்ணும்போது 16 அடிக்கு நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டு ஃபென்சிங் பண்ணிக்கலாம். இதனால் டோட்டல் 100 போஸ்ட் ரெக்குயர்மெண்ட் இருக்கிற இடத்துல ஒரு 50 போஸ்ட்லேயே வந்து ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 50 போஸ்ட்க்கான காஸ்ட் சேவிங் ஆகும், லேபர் சேவிங் ஆகும். ரேட் என்ன வரும்? நார்மல் செயின் லிங்க் போடுற அதே ரேட்டு டாடா மெட்டீரியல் ஆயுஷில் போட்டிங்கன்னா என்ன ரேட் வருமோ அதே தான் இதோட ரேட்டுமே வரும். நீங்கள் எங்கே சேவ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு யூஸ் பண்ணுற போஸ்ட்லேயும் அதுக்கான லேபர்லேயும் தான் இதில் சேவ் பண்ணுவீங்க. அதுவே மேக்ஸிமம் ஒரு 25% ஆஃப் டோட்டல் காஸ்ட்டை நீங்கள் சேவ் பண்ணலாம். அந்த செயின் லிங்க் இருக்கிற ஒரு இது இல்லையா, ஒரு என்ன சொல்றது, ஒரு செக்யூரிட்டி இல்லை ஒரு எஃபிஷியன்சி இல்லையா, அதை விட ட்வைஸ் த டைம் ஸ்ட்ராங்கருங்க. காட்டுப்பந்தி அந்த மாதிரி வன்யமிருகங்கள் இல்லையா, வைல்ட் அனிமல்ஸ்லேருந்து மெயினாக சேஃபாக இருக்கும். வைல்ட் அனிமல்ஸ் வந்து செயின் லிங்க் டேமேஜ் பண்ணிடும். பட் இது அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் பண்ண முடியாது. ஏன்னா ஹை டென்சைல் ஸ்டீலில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக பிர்லாவில் நாட்டட் ஃபின்ஸ் வச்சுருக்கோம். டாடா நாட்டட் ஃபின்ஸ் ஒரு ப்ரீமியமான ப்ராடக்ட்டுங்க. உங்களுக்கு பிர்லா நாட் ஃபின்ஸ் வந்து அதுலேருந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியாகவும் அதே ஒரு குவாலிட்டியில் மெயின்டைன் பண்ணுற இன்னொரு ப்ராடக்ட் இருக்குதுங்க. சேம் யூடிஎஸ்ல இருக்கிற டென்சைல் ஸ்ட்ரென்த்தில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் மேலே ஆயுஷ் ப்ளூ கலர் கோட்டிங் மட்டும் இருக்காது. நம்ம டாட்டா விட உங்களுக்கு காஸ்ட் வைஸ் எஃபெக்டிவாகவே இருக்கும். ஒரு ப்ரீமியமான ப்ராடக்ட்டுங்க. நீங்கள் பிர்லா நாட் ஃபின்ஸ் வேணும்னா அதுக்கு டீலர்ஸ் வேணுனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். சரி, இது அதை விட என்ன அட்வான்டேஜ் இருக்குது இது டாட்டா விட அட்வான்டேஜ் இதில் எதுவுமே ரெண்டுமே சேம் ப்ராடக்ட் தான். லைஃப் ரெண்டு சேம் தானா? லைஃப் டாட்டா வந்து ஒரு 15 இயர்ஸ் வருதுன்னா இது ஒரு 14 இயர்ஸ் வரும். அவ்வளோதான் டிஃபரன்ஸ் வரும். ஓகே ஓகே. நீங்கள் டாட்டா நாட்டட் ஃபின்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து ஒரு 15% காஸ்ட் கம்மியாக வரும் இந்த பிர்லா நாட்டட் ஃபின்ஸிங்க. இந்த நாட்டட் ஃபின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹைட்டில் அவைலபிளாக இருக்குது. 4 ஃபீட், 5 ஃபீட், 6 ஃபீட் ஹைட்டு. ஈச் ரோலும் 100 ஃபீட் லென்த் வரும். ஃபிட் பண்ணும்போது ப்ராப்பர் டூல்ஸ் வச்சு இன்ஸ்டால் பண்ணும்போது ப்ராப்பர் ஃபுல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஹை டென்சைல் ஒயருங்கிறதுனால டெம்பர் ஜாஸ்தியாக இருக்கும். ப்ராப்பராக இழுத்து இன்ஸ்டால் பண்ணும்போது அதோட ஃபுல் ஸ்ட்ரென்த் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் கேப்பில் 6 அடி ஹைட்டில் பவுல்ட்ரி செயின் லிங்க் மெஷிங்க. ஃபுல்லாக டாட்டா மெட்டீரியலில் செஞ்சுருக்கோம். எல்லா ஒயர்லையுமே டாட்டாவோட சீல் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 16 கேஜ் திக்னஸில் பண்ணியிருக்கோம். மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பண்ண வச்சிருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷெட் அடிச்சிருப்பீங்க. ஷெட்டை சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும். வெளியிலேருந்து எந்த ஒரு அனிமல்ஸும் உங்களோட கோழி வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாது. அதுக்காக இந்த பவுல்ட்ரி செயினிங் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டுங்க. ഇതൊക്കെ വരുമ്പോൾ ഇതിന് തുരുമ്പെടുക്കാനുള്ള സാധ്യതയില്ല? ஆகாது. இது பவுல்ட்ரி கிரேடில் செஞ்ச டாட்டாவோட பவுல்ட்ரி செயினிங், அதனால ஸ்பெஷல் டிவிஷனுங்க. இது மேலே வந்து 90 GSMக்கான ஜிங்க் கோட்டிங் வந்து இருக்குது. ஸோ அதனால் ரஸ்ட் ப்ரூஃபான மெட்டீரியலுங்க. നമ്മുടെ വീടുകൾക്ക് അതുപോലെ തന്നെ റിസോർട്ടുകൾക്ക് നമ്മുടെ ഫാമുകൾക്കൊക്കെ അടിപൊളി മതിൽ വേണമെന്നുണ്ടെങ്കിൽ വളരെ ചിലവ് ചുരുക്കി അതുപോലെ എന്താ പറയുക വളരെ സുരക്ഷിതമായിട്ട് വയ്ക്കാൻ പറ്റുന്ന ഒരു മതിലാണ് ഈ കാണുന്നത്. മതിലെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഇതൊരു ഫെൻസിങ് ആണ്, ശരിക്കും പറഞ്ഞാൽ ചെയിൻ ലിങ്ക് ആണ്. അതിനകത്ത് ഇത് ഭംഗിക്ക് വേണ്ടി കൊടുത്തിരിക്കുന്നത്. ഏകദേശം ഒരു 8-10 വർഷം വരെ ഇതിന് ലൈഫുണ്ട് ഈ കാണുന്ന ഒരു മെറ്റീരിയലിന്. അതുപോലെ തന്നെ ഈ എന്താ പറയുക ഇതിനകത്ത് ഉപയോഗിച്ചിരിക്കുന്ന ടാറ്റയുടെ തന്നെ വയറാണ്. അതുകൊണ്ട് തന്നെ അതിനും ഒരു ലൈഫുണ്ട്. നമുക്ക് അതിനെക്കുറിച്ച് കൂടുതലായിട്ട് അറിയാം. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி மெட்டீரியலில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்குங்க. யூவி ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால லைஃபு சன்லைட் பட்டாலுமே சூப்பராக இருக்கும். 2 அடி ஹைட்லேருந்து 6.5 அடி ஹைட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஒரு ரோலு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர்ஸ் லென்த் வருங்க. இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில், பார்க்கில், இல்லை ஒரு ப்ரைவசி வேணுங்கிற இடத்துல வந்து யூஸ் பண்ணலாம். நார்மல் செயின் லிங்க் போடும்போது ஒரு ப்ரைவசி இருக்காது. ப்ரைவசிக்காகவும் ஒரு காம்பவுண்ட் வாலும் கட்ட முடியாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போகும். இதுக்குள்ளே இருக்க மெஷ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச் கேப்லேயும் 3.2 mm திக்னஸில் இருக்கிறனால ஸ்ட்ரென்த் வைஸ் சூப்பராகவே இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இந்த க்ரீன் கலர் லுக் இருக்கிறனால ஒரு நேச்சுரலான அப்பியரன்ஸ் இருக்கும். இதை ரெசார்ட்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்விம்மிங் பூல் சுற்றி ப்ரைவசி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு லைஃப் எவ்வளோ இருக்கும்? லைஃப் வந்து ஒரு 8 to 10 இயர்ஸ் வருங்க. இது ஃபெய்ட் ஆகாம இருக்குமா? ஒரு 8 இயர்ஸ்க்கு அப்புறம் கலர் ஃபேடிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும். அது வரை இந்த கலரில் அதே கலர் மெயின்டைன் ஆகும். ஓ அப்படியா? ஈஸி. இது சன்லைட் வந்துருந்தா இது பவுடரா அப்படி எதுவுமே ஆகாது. அதனால யூவி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்குங்க. அதுவும் இல்லாமல் டஸ்ட் ஆனாலும் ஈஸியாக ஓஸ் வச்சு வாட்டர் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். இது ஃபயர் ஆனால் என்ன பண்ணுறது? இப்போ ஃபயர் ஆச்சுன்னா கீழே படுற இடம் மட்டும் மெல்ட் ஆகும், ஓவராலாக ஸ்ப்ரெட் ஆகாது. ஸ்ப்ரெட் ஆனால் தான் நம்மளுக்கு டேஞ்சர். இது மெல்ட் ஆகிறதுனால இது முற்றிலுமே சேஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா 14 கேஜ் திக்னஸுங்க. 14 சொல்லுவோம். ஒயரும் 14 கேஜ், முள்ளும் 14 கேஜ். 14 கேஜில் போடும்போது தான் ஒயரோட ஷார்ப்னஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதே வந்து 12 போடுறீங்க அப்படின்னா முள்ளோட திக்னஸும் ஹெவியாக இருக்கும். அது நடுவில் இருக்கிற அந்த ஒயருமே ஹெவியாக வரும். 1 கிலோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 38 அடி நீளம் வரும். 38 feet லென்த் பர் கேஜி. 14 போட்டிங்கன்னா டாட்டா மெட்டீரியலை மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இதுதான் இருக்கிறதுல എക്കണോമിക്കാன ഫെൻസിങ് മോഡൽ. നമ്മുടെയൊക്കെ മതിലിന് പകരമായിട്ട് അല്ലെങ്കിൽ നമ്മുടെയൊക്കെ എന്താ പറയുക ഇപ്പോൾ റിസോർട്ട് അല്ലെങ്കിൽ നമ്മുടെ ഒരു ഹോം സ്റ്റേ, അതുമല്ല നമ്മുടെ വീടിൻ്റെയൊക്കെ ഭംഗിക്കായിട്ട് നമുക്കൊരു മതിൽ വെക്കണമെന്നുണ്ടെങ്കിൽ ഇവനെ അടിപൊളിയായിട്ട് നമുക്ക് ഫിറ്റ് ചെയ്യാം. ഇതിന് വലിയ ചിലവ് വരത്തില്ല. ഒന്ന് നമ്മൾ സാധാരണ ഒരു വാള് കെട്ടുന്ന വെച്ച് നോക്കുമ്പോൾ ഇത് വളരെ എക്കണോമിക്കലായിരിക്കും. അതിനൊപ്പം തന്നെ ഇതിന് കുറേ ഫിറ്റിങ്സുകളൊക്കെ ഉണ്ട് കേട്ടോ. ഈ 2 സൈഡിലും ഒരു കാലുണ്ട് അല്ലേ, ഇവിടെ ഒരു ഇതുണ്ട്.
അതിൻ്റെ കുറേ ഫിറ്റിങ്സുകളൊക്കെ ചേർത്താണ് ഈ ഒരു സാധനം നമുക്ക് കിട്ടുക. ഇത് ഏകദേശം ഒരു 15-20 വർഷം നമുക്ക് ഇതിന് ലൈഫ് കിട്ടും. അതാണ് ഏറ്റവും വലുത്. പൗഡർ കോട്ടിംഗ് ആണ്, പിന്നെ വളരെ ക്വാളിറ്റിയുള്ള മെറ്റീരിയലാണ്. അതുപോലെ തന്നെ ഒരു സാധനങ്ങൾ അങ്ങനെ ആക്രമിച്ച് ഇതിനകത്തേക്ക് കയറത്തില്ല. അങ്ങനെ എല്ലാം കൊണ്ടും ഒരു ഗുണമുള്ള ഒരു സാധനമാണ്. ഹായ് ഫ്രണ്ട്സ്, അങ്ങനെ നമ്മുടെ ഈ എപ്പിസോഡ് അവസാനിക്കാൻ പോകട്ടോ. ശരിക്കും പറഞ്ഞാൽ നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും ഏറെ ഉപകാരപ്രദമാകുന്ന ഒരു അടിപൊളി കമ്പനിയാണ് നമ്മൾ പരിചയപ്പെട്ടത്, ശ്രീലക്ഷ്മി വയർ നെറ്റിംഗ് കമ്പനി. അതായത് നമ്മുടെ ഫെൻസിങ്ങുമായി ബന്ധപ്പെട്ട്, അതുപോലെ തന്നെ എന്താ പറയുക, നമുക്കിങ്ങനെ അഗ്രികൾച്ചർ പർപ്പസിനുള്ള എല്ലാ സാമഗ്രികളും, പ്രത്യേകിച്ച് നമ്മുടെ കൃഷിയുടെ സുരക്ഷിതമാക്കാനുള്ള എല്ലാ സാമഗ്രികളും, അത് ഏറ്റവും ക്വാളിറ്റിയുള്ള ടാറ്റയുടെയും അതുപോലുള്ള എന്താ പറയുക ഏറ്റവും ക്വാളിറ്റിയുള്ള മെറ്റീരിയൽ ഉപയോഗിച്ച് ഇവിടെ തന്നെ മാനുഫാക്ചർ ചെയ്ത് നിങ്ങൾക്ക് വളരെ എക്കണോമിക്കലായിട്ട് നിങ്ങളുടെ കൈകളിൽ എത്തിക്കുന്നു. അതിനൊപ്പം തന്നെ നമ്മൾ ഈ ഒരു കാണുന്ന സെക്ഷൻ എന്ന് പറയുന്നത് ശരിക്കും വെൽഡ് മെഷിൻ്റെ ഒരു സെക്ഷനാണ്. ഇതും എന്താ പറയുക എല്ലാ തരത്തിലുള്ള വെൽഡ് മെഷ് ഇവിടെ ഈ ഒരു കമ്പനികൾ അവൈലബിൾ ആണ്. അത് മാത്രമല്ല നമ്മുടെ കേരളത്തിലെ പല ജില്ലകളിലുമുള്ള മിക്ക പഞ്ചായത്തുകളും അതുപോലെ തന്നെ മുനിസിപ്പാലിറ്റികൾ, വില്ലേജുകളിലൊക്കെ ഈ പല കൺസ്ട്രക്ഷൻ വർക്കുകളുമായിട്ട് ബന്ധപ്പെട്ട് എനിക്ക് തോന്നുന്നു ഈ ഒരു കമ്പനിയിൽ നിന്നാണ് കൂടുതലും ഇതുപോലുള്ള സാമഗ്രികൾ, പ്രത്യേകിച്ച് നമ്മുടെ ഈ മെഷ് ഐറ്റംസും അതുപോലെ തന്നെ ചെയിൻ ലിങ്ക് ഐറ്റംസും ഒക്കെ ഇവിടെ നിന്ന് പർച്ചേസ് ചെയ്യുന്നത്. അങ്ങനെ എല്ലാം കൊണ്ടും അടിപൊളി ഒരു കമ്പനിയാണ്. നമ്മൾ ഈ കാണുന്ന ഒരു എന്താ പറയുക ഈ വെൽഡ് മെഷിൻ്റെ ഒരു ഏരിയ ആണ്. അതുപോലെ തന്നെ നമ്മുടെ ഗാർഡനെയൊക്കെ കൂടുതൽ ഭംഗിയാക്കാൻ വേണ്ടിയിട്ട് അടിപൊളി ഒരു മെറ്റീരിയൽ കൂടി ഇവിടെ നിന്ന് മാനുഫാക്ചർ ചെയ്ത് പോകുന്നുണ്ട്. ഇത് നല്ല ക്വാളിറ്റി ഉള്ളൊരു മെറ്റീരിയലാണ് ഈ ഒരു സാധനം എന്നുള്ളത്. നമ്മുടെ ഗാർഡൻ ഏറ്റവും കൂടുതൽ, അതുപോലെ നമ്മുടെ വീടുകൾക്ക് കൂടുതൽ ഭംഗി നൽകാൻ വേണ്ടിയിട്ട് ഗാർഡനിങ്ങിൽ ശ്രദ്ധിക്കുന്നവർക്ക് ഏറ്റവും പറ്റിയൊരു സാധനമാണ്. ഇതൊരു ഗ്രാസ് ടൈപ്പ്ഡാണ്, ഇതൊരു ലീഫ് ടൈപ്പ്ഡാണ്. ഇതും ശരിക്കും പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ നമുക്കൊരു വാളിന് പകരമായിട്ട് അടിപൊളിയായിട്ട് ഡിസൈനിങ്ങിൽ നമുക്ക് വെക്കാൻ കഴിയുന്ന ഒരു മെറ്റീരിയലാണ്. ഇതൊക്കെ ഇവിടെ നിന്ന് മാനുഫാക്ചർ ചെയ്യുന്ന ഇതിന് ഏറ്റവും വലിയ കാര്യം എന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഏറ്റവും ക്വാളിറ്റി മെറ്റീരിയലാണ് ഇവിടെ നിന്ന് സപ്ലൈ ചെയ്യുന്നത്. അതിനൊപ്പം തന്നെ വളരെ എക്കണോമിക്കലായിട്ട്, എനിക്കൊന്ന് കേരളത്തിൽ ഇത്ര ചീപ്പായിട്ട് ഒരു റേറ്റിൽ നിങ്ങൾക്ക് സാധനം പർച്ചേസ് ചെയ്യാൻ കഴിയില്ല. അതുകൊണ്ട് തന്നെ നിങ്ങൾ ധൈര്യമായിട്ട് കോയമ്പത്തൂരിലേക്ക് പോരുക, അടിപൊളിയായിട്ട് പർച്ചേസ് ചെയ്യുക. ഇവിടെ വന്ന് ഈ ഒരു ഫാക്ടറി ഒക്കെ കാണാം, ഇവിടുത്തെ മാനുഫാക്ചറിങ് രീതികൾ കാണാം, അതുപോലെ ഈ ഷോപ്പ് നിങ്ങൾക്ക് മൊത്തത്തിൽ പരിചയപ്പെടാം. ഇവിടെ കണ്ടു കഴിഞ്ഞാൽ തന്നെ ഈ ഒരു എന്താ പറയുക ചെയിൻ ലിങ്കുമായിട്ട് ബന്ധപ്പെട്ടും അതുപോലെ തന്നെ ഈ മെഷുമായിട്ട് ബന്ധപ്പെട്ടും ഒക്കെ ഒരുപാട് വെറൈറ്റികളുണ്ട്. അതൊക്കെ നിങ്ങൾക്ക് കാണാം. നിങ്ങൾക്ക് ഇഷ്ടമുള്ള രീതിയിൽ നിങ്ങൾക്ക് കസ്റ്റമൈസ് ചെയ്ത് ഇവിടെ നിന്ന് സാധനങ്ങൾ വാങ്ങാൻ പറയും. നിങ്ങൾക്ക് ഇഷ്ടമുള്ള ഹൈറ്റിൽ നിങ്ങളുടെ പർപ്പസ് എന്താണ് അതനുസരിച്ചൊക്കെ സാധനങ്ങൾ ഇവിടെ നിന്ന് മാനുഫാക്ചർ ചെയ്ത് തരും. ആ ഒരു വിശേഷങ്ങളാണ് നമ്മൾ പരിചയപ്പെട്ടത്. അപ്പോൾ എല്ലാവർക്കും ഈ എപ്പിസോഡ് വളരെയധികം ഇഷ്ടപ്പെട്ടു എന്ന് വിശ്വസിക്കുന്നു. നമ്മൾ അവസാനിപ്പിക്കുന്നതിന് ഒരു കാര്യം കൂടെ പറയുകയാണ്, ഇത് കേരളത്തിൽ എവിടെയും ഒരു സപ്ലൈ ചെയ്യും കേട്ടോ. എന്ത് നിങ്ങൾ ആവശ്യപ്പെടുന്ന ഏത് സാധനങ്ങളും നല്ല ക്വാണ്ടിറ്റി വേണം. ഇവരുടെ സ്വന്തം വാഹനത്തിൽ കേരളത്തിൽ എവിടെയും സപ്ലൈ ചെയ്യും. അങ്ങനെയുള്ള കാര്യങ്ങൾ കൂടിയുണ്ട്. അപ്പോൾ എല്ലാവരും ഈ സ്ക്രീനിൽ കാണുന്ന നമ്പറിൽ വിളിക്കുക, നിങ്ങൾക്ക് ആവശ്യമുള്ള സാധനങ്ങളെക്കുറിച്ച് അന്വേഷിക്കുക, വിവരങ്ങൾ തിരക്കുക, അതിനൊപ്പം തന്നെ ഓർഡർ ചെയ്യുക. ബാക്കിയുള്ള കാര്യങ്ങളൊക്കെ സ്പീഡപ്പിൽ നടക്കും. അപ്പോൾ എല്ലാവർക്കും ഈ എപ്പിസോഡ് വളരെയധികം ഇഷ്ടപ്പെട്ടു എന്ന് വിശ്വസിക്കുന്നു. വീണ്ടും ഇതുപോലുള്ള നല്ല കാഴ്ചകളുമായി കാണുന്നവരെ ഇറ്റ്സ് മി ജോബിംഗ് മണി സൈനിങ് ഓഫ് ഫ്രം മകരക്കോയിൽ.